Hi friends, welcome to Auto Rides India. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகி எர்டிகா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த காரை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 லட்ச ரூபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் டைமென்ஷன் அண்ட் வெயிட். இந்த காரோட லென்த்து அதாவது நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4395 மில்லிமீட்டர். இந்த காரோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1735 மில்லிமீட்டர். இந்த காரோட உயரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1690 மில்லிமீட்டர். இந்த வீல் பேஸ்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட். இந்த வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2740 மில்லிமீட்டர். இந்த காரோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1150 கிலோகிராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட கெப்பாசிட்டி. இந்த காரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோர் எடுத்துக்கலாம். இந்த காரோட டோர்ஸ் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா 5 டோர் இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 7 பேர் உட்கார்ற மாதிரி தாராளமாக உட்கார்றதுக்கு 7 பர்சன் உட்கார்ற மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. சீட் ரோ பார்த்திங்க அப்படின்னா 3 ரோ இருக்குது. அதோடு இல்லாமல் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஸோ எவ்வளோ வரைக்கும் எத்தனை லிட்டர்ஸ் வரைக்கும் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 45 லிட்டர் வரைக்கும் டேங்க் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபியூல் டைப் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜினோட டைப் பார்க்கலாம். இந்த இன்ஜினோட டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா K15 ஸ்மார்ட் ஹைப்ரிட். இதுதான் இந்த இன்ஜினோட டைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து எவ்வளோ மைலேஜ் தரும் ஸோ அப்படின்றது அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த காரோட கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு 19 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இந்த காரில் கியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 5 கியர் இருக்குது. இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல். ஸோ அதோடு இல்லாமல் இந்த காரோட வீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அலாய் வீல்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி. ஏன்னா கண்டிப்பாக சேஃப்டி வந்து காரில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காரில் சேஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் சைல்டு சீட் வந்து ஆங்கர் பாயிண்ட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டும் இதில் வந்துட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கிங் அண்ட் ட்ராக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இந்த காரில் இருக்குது. அதோடு இல்லாமல் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதுவுமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் சென்ட்ரல் லாக்கிங் ரிமோட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸ்பீட் செக்யூரிங் டோர் லாக் அந்த வசதியுமே இந்த காரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சைல்டு சேஃப்டி லாக் அதுவுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காரோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். இந்த காரோட கம்ஃபர்ட்டில் முக்கியமாக நம்ம இடம் பெறது என்ன அப்படின்னா ஏர் கண்டிஷன். இந்த ஏர் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ இது வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு முக்கியமாக இடம் பெற்றிருக்கு. அதோடு இல்லாமல் ரியர் ஏசி ஃபெசிலிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீலெஸ் ஸ்டார்ட், பட்டன் ஸ்டார்ட் ரெண்டுமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதோடு இல்லாமல் சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டில்ட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. பார்க்கிங் சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரியர் ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் இந்த காரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சீட்ஸ் அப்ஹோல்ஸ்டரி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் கலர்ஸ் அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாக் அண்ட் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. சீட் ஃபோல்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம டபுளாக மடிச்சிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இந்த காரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சீட்டு பேக்கெட்ஸ். ஃப்ரண்ட் சீட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கப் ஹோல்டர். ஸோ அது கப்பு வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் சீட்டில் ஃப்ரண்ட்டும் சரி பேக்லேயும் சரி அந்த சீட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா
கப் வச்சுக்கிற மாதிரி ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் தேர்ட் ரோலையும் இந்த ஆப்ஷன் வந்து இந்த காரில் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம லைட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லாம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஸோ இதில் வந்து லைட் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபாக் லேம்ப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் அது கொடுத்துருக்காங்க. டால் லேம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எல்இடி ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸோ ரெண்டு சைட்லேயுமே இது வந்து கேபின் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு அது பார்க்கணும். மேனுஃபேக்சர் வாரண்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2 இயர்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் படி வாரண்ட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஸோ வாரண்ட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் இந்த காரில் வந்துட்டு ஸோ இது மாடலுக்கு வந்திருக்க ஆப்ஷன்ஸ் கலர் பார்த்திங்க அப்படின்னா பியூர் மெட்டாலிக் ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ளூ கலரில் வந்திருக்கு. அதே போல் இல்லாமல் மெட்டாலிக் மேக்னா கிரே ஸோ அந்த கலர்லேயுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ல் மெட்டாலிக் ஆப்ரன் ரெட் அந்த கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் சில்கி சில்வர் ஸோ அந்த கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. பியல் ஆர்டிக் ஒயிட் இந்த கலர்லேயும் வந்துட்டு ஆப்ஷன் கலர்ஸாக வந்துட்டு ஸோ 5 டைப்பில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடு இல்லாமல் அதர் எர்டிகா வேரியன்ட்ஸில் வந்துட்டு ஸோ நம்ம ப்ரைஸையும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கார் பார்த்திங்க அப்படின்னா 9 lakhs வரைக்கும் அது சொல்லியிருக்காங்க காரோட ப்ரைஸ் வந்து. அதர் எர்டிகா வேரியன்ட்ஸில் வந்துட்டு நம்ம LXi, VXi, LDI, VXi 80, VDI, ZXi ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி டைப்லலாம் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரைஸையும் கொஞ்சம் பார்க்கலாம். LXi பார்த்திங்க அப்படின்னா 7.45 lakhs. VXi பார்த்திங்க அப்படின்னா 8,17,000. LDI பார்த்திங்க அப்படின்னா 8,85,000. VXi 80 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,19,000 வரைக்கும் இருக்குது. VDI பார்த்திங்க அப்படின்னா 9,51,000. ZXi ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 9,51,000. நெக்ஸ்ட்டு ZXi இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.96 லட்சம். நெக்ஸ்ட்டு ZDI இந்த டைப் பார்த்திங்க அப்படின்னா 10,04,000. நெக்ஸ்ட்டு ZDI ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,96,000. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய தகவல் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வீடியோ நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், நிறைய காரோட ரிவ்யூ பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பல காரை பற்றி ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.